This is on HR. Why is L&T still making employees work on Saturdays even after being one of the largest conglomerates and the face of India's business world? I regret I'm not able to make you work on Sundays, to be honest. If I can make you work on Sundays, I'll be more happier. I work on Sundays also. What do you do sitting at home? How long can you stare at your wives? How long can the wife stare at your husband? Come on, get to the office and start working. I was meeting the Chinese recently, and the gentleman told me, we will beat America anytime. I said, why are you saying that? He said, Americans work 50 hours a week, we work 90 hours a week. I was a little stunned at his answer. So that's the answer for you. You've got to be on top of the world. You've got to make the fastest, biggest, longest, the largest, everything like that. You've got to work 90 hours a week. Get going, guys. Come on. ஃபர்ஸ்ட் 70 மணி நேரம்னா இப்ப 90 மணி நேரம்னா பார ரைஸ் பண்ணிட்டே போறாங்க. கடைசியில என்ன வருவான், 60 மணி நேரம் வேலை செஞ்சா போதும்னு அரசு சட்டம் போடும். அப்ப நமக்கு என்ன தோணும், ஓகே அந்த நாராயணமூர்த்தி 70 மணி நேரம் சொன்னாரு, இவரு 90 மணி நேரம் சொன்னாரு, நம்ம திமுக அரசாங்கம் நல்ல அரசாங்கம் 60 மணி நேரம் தான் வேலை செய்யுது அப்படி சொல்லியிருக்கு. கம்பேர் டு அந்த மோசமான முக்கியமானவங்களை இவன் பரவாயில்ல அப்படின்றது தானே அர்த்தமா மாறுது. இதைதான் அவங்க முயற்சி பண்றாங்க. அது 90 தப்பு இல்ல 70 ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல், நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா ஒர்க்கிங் கிளாஸ் உடைய ப்ரொடக்டிவிட்டி கண்ணாபின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி, ஐடி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சினால அதிகப்படியான ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ரைட் டைம். நம்ம ஒர்க்கிங் கிளாஸ் 6 மணி நேரம் தான் நான் ஒரு நாளைக்கு வேலை செய்வேன், 30 மணி நேரம் தான் ஒரு வாரத்துக்கு நான் வேலை செய்வேன் அப்படின்னு நம்மளுடைய டிமாண்ட், நம்மளுடைய தேவை நம்ம பேச ஆரம்பிக்கிறது. அப்படி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அவங்க கம்மியாகி வரணும். நான் 30 மணி நேரம் கேட்கறேன், நான் 35 மணி நேரம் வேணா எடுத்துக்கப்பா அப்படின்னு அவங்க பார்கென்ல கம்மியாகி வரணும். ஆனால் அதுக்கு நம்ம 30 மணி நேரம் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். வெறும் நாராயணமூர்த்தி திட்டுறதோட இல்ல சுப்பிரமணியனை திட்டுறதோட நிறுத்தாமல், ஏன் 6 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை நாளும் 30 மணி நேரம் வேலை வாரமும் அவசியம்? அப்போ ஒரு நாளை எப்படி 6 மணி நேரம் வேலைன்னா 5 மணி நேரம் எனக்கான நேரம்னும், 5 மணி நேரம் என்னோட குடும்பத்துக்காக ஒரு பிரைவேட் லைஃபுக்கான ஒரு வேலைனும், 8 மணி நேரம் உறக்கம்னு நான் பிரிச்சு பேசுறதுக்கான ஜஸ்டிபிகேஷன் என்ன? இதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கும் போதுதான் இவங்களுடைய வாய் அடையும். இல்லைனால் அவங்க இப்ப 90 மணி நேரம் பேசுறது 100 மணி நேரம் பேசிட்டு அவங்க இழுத்துக்கிட்டே போவாங்க. ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அதனுடைய அறுவடையை நம்ம செய்யணும். ஒர்க்கிங் கிளாஸ் அந்த அறுவடையை செய்யலைன்னா நம்மளுடைய குடும்பத்துக்கோ, நம்மளுடைய சமூகத்துக்கோ, நம்மளோட நாட்டுக்கோ பிரயோஜனம் இல்லாமல் நம்மள மொட்டை சுரண்டிட்டு இங்க இருக்கிற மக்களை நோய்வாய்ப்பட்ட மக்களாக ஆக்கிட்டு தான் இந்த காசை எடுத்துட்டு முதலாளிகள் போவாங்க. அவங்களுக்கு என்ன, இங்க இருந்து தொழிலாளிகள் நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அடுத்த நாடுக்கு போயிட்டு பிலிப்பைன்ஸுக்கோ இந்தோனேஷியாக்கோ போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சிரமம் இல்லை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் ஐடி எம்ப்ளாயிஸ் யூனியன் யுனைடனுடைய பொதுச் செயலாளர் தோழர் அழகு நம்பி வெல்கின் அவர்கள். வணக்கம். வணக்கம். லார்சன் அண்ட் டியூப்ரோவினுடைய சேர்மேன் சுப்பிரமணியன் தெரிவிச்ச ஒரு கருத்து 2 நாட்களாக கிட்டத்தட்ட அதுதான் முக்கியமான விவாத பொருளா இருக்கு. ஓப்பனா அவர் பேசுற அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, சாட்டர்டே கொடுக்கக்கூடிய லீவ் அதை நீங்க கொஞ்சம் மேண்டட்டரி ஆக்கினா என்ன? அவங்க ஐ திங்க் எல்என்டில சாட்டர்டே லீவ் இல்லைன்னு நினைக்கிறேன், அதை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணா என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது உடனே அவர் ஃபியூரியஸ் ஆயிட்டாரு. சாட்டர்டே லீவா? நானே சண்டே உங்களுக்கு லீவ் கொடுக்குறதே எனக்கு வெறுப்பாகுது. அதுவே ஐ ரிக்ரெட், உங்களுக்கு சண்டே லீவ் கொடுக்குறதே நான் ரிக்ரெட்டா ஃபீல் பண்றேன். என்ன பண்ண போறீங்க சண்டே வீட்டுல இருந்து? அன்னைக்கும் வேலை பாருங்க. எவ்வளவு நேரம் ஒய்ஃபோட மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க முடியும்? அன்னைக்கு ஒர்க் பண்ணுங்க. நம்ம சைனா ஓவர்டேக் பண்ண வேணாமா? நம்ம கம்பெனியை முன்னேற்ற வேணாமா? அமெரிக்காக்காரனை பாருங்க, சைனாக்காரனை பாருங்க, அவங்களாம் எப்படி ஒர்க் பண்றாங்க. நீ என்ன சாட்டர்டே லீவ் கேட்டுட்டு இருக்கேன்னு அவர் பேசிய ஒரு பேச்சு. அது அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங். அந்த மீட்டிங்கோட ஒரு கிளிப் வெளியே வைரல் ஆகுது. மீண்டும் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது தொடர்பான டிபேட் ரைஸ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் 70 hours ஒர்க் பண்ணணும்னு நாராயணமூர்த்தி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இன்ஃபோசிஸனுடைய சிஇஓ ஃபவுண்டர் இப்போ சுப்பிரமணியன் தெரிவிச்ச கருத்து இப்படி இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தொடர்பாக முதலாளிகள் முன்வைக்கக்கூடிய கருத்து, ஏன் உங்க வேலை நடத்த கம்மியாக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜாஸ்தி பண்ணுங்க, இன்னும் நிறைய வேலை பாருங்க, அதை தாண்டி உனக்கு என்ன வாழ்க்கை இருக்குன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஒரு தொழிற்சங்கவாதியாக எப்படி பாக்குறீங்க அதை? நன்றி. இது முக்கியமான குவெஸ்டின். அண்ட் இந்த காலகட்டத்துல தொடர்ச்சியாக வேலை நேரத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்போக்ஸ் பர்சன்ஸை வச்சு அந்த கருத்தை உருவாக்குறதும், அரசாங்கங்கள் இதற்காக சட்டங்கள் இயற்றுறதும், குறிப்பாக லேபர் கோடு அதுல வரும்போதே இப்ப ஏப்ரல்ல வரும்னு சொல்றாங்க, கன்சல்டேஷன்ல சொல்லியிருக்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட். ஸோ அதுல வரும்போது அதுலயும் ஒரு வரையறையற்ற வேலை நேரத்தை கொண்டு வராங்க.
காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகால இதே வந்து கொண்டு வந்தாங்க. பட் ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரகிள் மூலியமாக வந்து முறியடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல டிஎம்கே அரசாங்கம் அதே மாதிரி இங்க கொண்டு வந்தாங்க. எல்லா தொழிற்சங்க இயக்கங்களும் சேர்ந்து முறியடிச்சு அதை வந்து பின்னோக்கி செல்ல வச்சிருக்காங்க. ஆனால் இந்த முயற்சி இந்த காலகட்டத்துல ஏன் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் அதனுடைய அரசியலை வந்து நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு அவசியமா இருக்கும் அப்படின்றதுதான். குறிப்பாக நாராயணமூர்த்தியோ இல்ல இவர் எல்என்டி சேர்மன் சுப்பிரமணியனோ இவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணாதான் நாட்டினுடைய வளர்ச்சி உயரும் அப்படின்ற நோக்கம் என்னன்னா, ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தினாதான் சைனா போன்ற ஹைலி ப்ரொடக்டிவ் நாடுகள் கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை ஆர் ஜாப்ஸை இங்கே கொண்டு வர முடியும். அப்ப இங்கே கொண்டு வந்தா நாட்டுல வந்து நிறைய ரெவன்யூ வரும், நாடு வந்து வளரும் அப்படின்றது வந்து இவங்க ஒரு கூற்றா சொல்றாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது சைனா வந்து அப்போ ப்ரொடக்டிவிட்டி கண்ணாபின்னான்னு உயர்ந்திருக்கு அப்படின்றது வந்து அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க. சைனாவுடைய ப்ரொடக்டிவிட்டி கண்ணாபின்னான்னு உயர்ந்திருக்குன்னா அதற்கு சைனா வந்து அங்க இருக்கிற மனிதர்களை சைனீஸை வந்து அடிமை போல 7 நாளும் வந்து வேலை செய்ய வைக்கிறது, 24 மணி நேரம் வேலை செய்ய வச்சு வந்து அவங்க ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணல. அப்ப வேற என்ன முறையில வந்து சைனா வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு? இந்தியா அந்த முறையை வந்து ஏன் பின்பற்றாமல் ஏன் வந்து அடிமை சமூகம் மாதிரி எல்லாரும் வந்து உங்களுக்கு எதுக்கு குடும்பம், உங்களுக்கு எதுக்கு லைஃப், உன்னுடைய பிறப்பே எனக்கு வந்து நீ வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு தான், அந்த பிறப்புல பறந்துக்கிட்டு நீ எப்படி வந்து நேரத்தை வீணடிப்ப, குடும்பம்னு சொல்லிட்டு, குழந்தைன்னு சொல்லிட்டு, பொண்டாட்டின்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு. அப்ப நீ வீணடிக்கிற அப்படின்னு பாக்குற அந்த மனநிலை ஒரு ஃபியூடல் மனநிலை. இந்த ஃபியூடல் மனநிலையிலிருந்து அப்ரோச் பண்றாங்க அவங்களை வந்து அதிகமா வேலை செய்ய வைக்கணும்னு. ஆனால் சைனா என்ன பண்ணுது, இந்தியா என்ன பண்ணல அப்படின்றது முக்கியமா பாக்குறதுக்கு சைனா நிறுவனங்கள் ஆர் எனி நிறுவனம் அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது வந்து ஒரு தேவையா இருக்கு. இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்துல போட்டி காரணமாக ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்த வேண்டியது வந்து இவங்களுடைய அவசியமாக வருது. அப்ப போட்டியில ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறதுன்னா 3 வழிதான் இருக்கு ஒரு நிறுவனத்துக்கு. ஒன்னு, ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஒரு பொருளை 10 ஸ்டெப்ல வந்து உற்பத்தி பண்றதுக்கு பதிலாக அது 4 ஸ்டெப்லயே வந்து உற்பத்தி பண்றதுக்கு இவங்களால வந்து சயின்ஸை வந்து அட்வான்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இவங்களால பொருளை அதிவேகமாக உற்பத்தி செய்ய முடியும். ஒரு நாள்ல 100 பொருள் உற்பத்தி செஞ்சுட்டு இருந்த எனி ஃபேக்டரி அதை வந்து 1000 பொருளாக செய்ய முடியும். ஒரு நாள்ல 100 ப்ராஜெக்ட்ஸை வந்து டெலிவர் பண்ணிட்டு இருந்த சர்வீஸ் கம்பெனி 1000 ப்ராஜெக்டை வந்து டெலிவர் பண்ண முடியும், ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணா. ஆனால் அதுக்கு அவசியமானது அறிவியல், சயின்ஸ் டெவலப்மெண்ட். இது வந்து நம்ம இந்தியாவில் பண்றது கிடையாது. 2வது முறை டெக்னாலஜிக்கல் இன்ஃபியூஷன். நீங்க உற்பத்தியில ஆர் எனி ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டியில டெக்னாலஜியை கொண்டு வந்து இப்ப நம்ம வந்து ஏஐ ஆர் ஐடி இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை உள்ள கொண்டு வர்றது ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் அப்படின்றது தான் வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னால் அது வேலை செய்யறவங்களுடைய ஒர்க்கர்ஸோடைய வேலை நேரத்தை ஆர் வேலையை வந்து சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ அப்ப டெக்னாலஜி வந்து ஒரு பலுவை எடுத்துக்கும், அந்த வேலை செய்யறவங்களுடைய வேலையில ஒரு பலுவை கம்மி பண்ணும் அப்படின்ற அடிப்படையில ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய வேலையை செய்ய முடியும். ஸோ அப்போ ப்ரொடக்டிவிட்டி வந்து உயரும். ஸோ ஆனால் இதற்கும் டெக்னாலஜி பத்தியும் வந்து சந்திரசேகரோ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோ இவரோ வந்து பேசல, சுப்பிரமணியனும். 3வது முறை என்ன பேசுறாங்கன்னா, அதிகப்படியாக ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செய்யுங்க, உனக்கு எதுக்கு ஃப்ரீ டைம்னு உனக்கு இருக்கு, உனக்கு எதுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா. நீ வந்து 6 நாள் நீ வேலை செஞ்சியா, 6 நாள் விட்டு இன்னொரு 7 நாள் எனக்கு வேலை செஞ்சீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1 மாசம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு வந்து கிடைக்கும். அப்ப 1 மாசம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து டபுள் தானே. 6 நாள்ல நான் வந்து 600 ப்ராடக்ட் ரெடி பண்றேன்னா 7 நாள் 700 ப்ராடக்ட் நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போறேன். ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி தான் இந்த நிறுவனங்கள், இந்திய முதலாளிகள் விரும்புறாங்க. இதுல ஏன் அப்படின்றதுதான் முக்கிய கேள்வி. அதாவது முதல்ல 2 வகைக்கும், அதாவது ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்றதுக்கும் நீங்க வந்து டெக்னாலஜியை கொண்டு வர்றதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவை. அதாவது ஒரு சயின்டிபிக் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா அந்த நாட்டுடைய எஜுகேஷன், அந்த எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இதுல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்க இருக்கிற கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் முதலாளிகள் வந்து அதுல வந்து பண்ணணும். அது ஒரு ப்ராசஸ், லாங் ப்ராசஸ். அதுல வந்து சயின்டிபிக் டெவலப்மெண்ட் வரதான் நம்மளுடைய ப்ராசஸ் வந்து கம்மியாகும். அதுவே டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டும்
உங்களுக்கு வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் உங்களுக்கு வந்து முதலீடு தேவை. முதலீடு தேவைன்னு சொல்லும் போது அங்கேயும் வந்து ஒரு பகுதி மூலதனத்தை வந்து போட வேண்டியது இருக்கு. ஆனால் 3வது முறை இருக்குல்ல, வெறும் மிரட்டி என்கிட்ட இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி, தொழிலாளி கிட்ட இருக்க வறுமையை பயன்படுத்தி, அந்த அதிகாரம் இல்லாததை பயன்படுத்தி அவனை வந்து நிர்பந்தப்படுத்தி வர வச்சு 5 பைசா எக்ஸ்ட்ரா கொடுக்காம அவன் கிட்ட அதே மாதிரி ஒரு நாள் வேலையை எக்ஸ்ட்ரா வாங்குறது, ஒரு 100 ப்ராடக்ட் வந்து 5 பைசா செலவு இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து உற்பத்தி பண்றது அப்படின்றதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்னு வந்து வளர்ச்சிக்கு இந்த முக்கியமான விஷயம் தான் வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முட்டாள்தனமான ஐடியாஸ்கள் ஏன் வந்து அவங்களுக்கு வருதுன்னா, முக்கியமா நாம் புரிஞ்சுக்க வேண்டியது, கேபிட்டலிஸ்ட் கிரைசிஸ் வந்து கடந்த 2007 இருந்தே தொடர்ந்து டீப்பன் ஆயிட்டே இருக்கு. ஐஎம்எஃப் போன்ற இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் போன்ற அமைப்புகள், முதலாளித்துவத்தை வழிநடத்தக்கூடிய அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, 2007 இருந்து பொருளாதாரம் தொடர்ந்து கீழ் நோக்கியே போயிட்டு இருக்கு. அது கோவிட்ல வந்து ஒரு பெரிய அடியை சந்தித்தது. அதுக்கப்புறம் எல்லா நாடுகளிலும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பொதுத்துறை அரசு வந்து மக்கள் கையில வந்து காசு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டாங்க. ஓரளவுக்கு எக்கனாமிக் மேல வந்திருக்கு. பட் இதுல இருந்து முழுமையாக வெளியில வர முடியாது அப்படின்ற நிர்பந்தத்துலதான் ஒரு சைடு அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகள் உக்ரைன் ரஷ்யா வாரோ இல்ல வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் வர அந்த மிடில் ஈஸ்ட்ல இப்ப வளர்ந்துட்டு வர இஸ்ரேலுடைய அக்ரஷனோ இதெல்லாம் வந்து காசு கொடுத்து அவங்க வந்து வளர்க்கிறாங்க. இந்த காசை வார்ல போடுறது மூலியமாக அவங்களுக்கு வந்து அதிகமான பணம் மீட்ட முடியும் அப்படின்றதுதான் வந்து அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்றதுக்கோ, எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ 3% ஜிடிபியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்தியா மாதிரியான நாடுகள் தயாரா இல்லை. இங்க இருக்கிற யூத்துக்கு வந்து படிக்க வைக்கிறது 3% கூட இன்க்ரீஸ் பண்ண முடியாத செலவு பண்ண முடியாத இந்தியா மாதிரியான நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு எந்த விதமான ஒரு நிலையிலும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் சைனாவோ நம்பர் 1 ஏஐல அவங்க தான். கடந்த 30 வருஷத்துலதான் அவங்க நம்பர் 1 வந்திருக்காங்க. என்னால் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோ அறிவை வந்து அவங்க வளர்த்து வச்சிருக்காங்க. அவங்க அறிவியலை வந்து வளர்த்து வச்சிருக்காங்க. இந்த உற்பத்தி முறையை அவங்க வந்து மேம்படுத்துறது, நபர்களை வந்து அடித்தோன். இன்ஃபேக்ட் இந்தியாவுடைய இப்ப சட்டத்துல இருக்கிற 48 மணி நேரத்தோட கம்பேர் பண்ணும்போது சைனால இருக்கிறது 40 மணி நேரம் தான் ஒரு வாரத்துக்கு. ஸோ அவங்களுடைய வேலை நேரம் இன்னும் கம்மி. ஸோ அங்க இருக்கிற மக்களுக்கும் சாதகமாக அங்க இருக்கிற அறிவியலும் தொழில்நுட்பத்தையும் வந்து வளர்த்து அதிகமான ஆட்டோமேஷன், அதிகமான ரோபோட்டிக்ஸ், அதிகமான தொழில்நுட்பங்களை வைத்து அவங்க வந்து ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வராங்க. அதனாலதான் யூரோப் மாதிரியான நாடுகளும் அமெரிக்கா மாதிரியான நாடுகளிலும் எலக்ட்ரானிக் காரு சைனா கூட போட்டியே போட முடியாமல் 100% டாக்ஸ் வந்து அமெரிக்கா வந்து விதிக்குது, ஈவன் யூரோப்லயும். இந்த மாதிரி உற்பத்தி திறன் கொண்டு இருக்கிற நாடை நான் போட்டி போட்டு அதிகப்படியா உன்னை வேலை செய்ய வச்சு நான் வந்து முறியடிச்சிருவேன், அவர் அங்க இருக்கிற ப்ராஜெக்ட் கொண்டு வரன்றதெல்லாம் பொய் பிரச்சாரம், திருட்டுத்தனமான வந்து போங்கு. இவங்க உண்மையா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிரைசிஸ்ல இவங்களால இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு கிடையாது. நீங்க சொல்றது ரொம்ப தெளிவா புரியுது. லைக் ஒரு எஜுகேஷன்ல, சயின்ஸ்ல ஒரு காசை இன்வெஸ்ட் பண்ணி, டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணி அதற்கான ப்ராடக்ட்ஸை உருவாக்குறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அவங்க அதை பண்றதுக்கு ரெடியா இல்ல. எண்ட் ஆஃப் த டே அதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அல்லது அது பக்கத்துல வரக்கூடிய வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, எம்ப்ளாயிஸை மிரட்டி அல்லது அவங்களை நிர்பந்தப்படுத்தி ஒரு கில்ட்ரிப்புக்கு உள்ளாக்கி அவங்கள வேலை வாங்கலாம் அப்படின்றது உங்களுடைய பிளான் அப்படின்றது புரியுது. தொடர்ச்சியா இதை ஸ்ட்ரெஸ் பண்றது வழியாக என்ன சொல்ல வராங்க? அது நாராயணமூர்த்தியா இருந்தாலும் சரி, சுப்பிரமணியனா இருந்தாலும் சரி, இதை எம்ப்ளாயிஸை கில்ட்ரிப் பண்றது இருக்குல்ல. நீங்க வந்து உன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு நேரம் உன் ஒய்ஃபை பார்த்துட்டு இருப்ப, இது வந்து ஒரு எப்படி ஒரு சாதனை எல்லாம் அரசியல் யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கும். ஒரு நிறுவனத்தினுடைய சேர்மன் சொல்லிக்கிறாரு, அவர் இவ்வளவு ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு ஆன்சரா தான் நான் பாக்குறேன். எவ்வளவு நேரம் உன்னுடைய ஒய்ஃபோட மூந்து நீ பார்த்துட்டு இருப்ப, வந்து வேலை செய்யுங்க. நான் வேலை செய்யறேன்னு சொல்றாருல, நான் வேலை செய்யறேன், நாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், லீவ்ன்றதே ஒண்ணு இருக்கக்கூடாது, எல்லாம் உழைச்சிக்கிட்டே இருங்கன்ற அந்த மைண்ட் செட்டை ப்ராபகேண்டா பண்றது வழியாக என்ன நிர்பந்திக்க என்ன முயற்சிக்கிறாங்க இந்த முதலாளிகள்? அது நாராயணமூர்த்தியா இருக்கலாம், இல்ல சுப்பிரமணியனா இருக்கலாம், இல்ல வேற யாராவது கூட ஸ்ரீதர் வெம்பா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். அதாவது நம்மளுடைய கேபிட்டலிஸ்ட் டெவலப்மெண்ட்ல ஃபேமிலி ஆஸ் எ யூனிட்டை எவ்வளவுக்கு எவ்வளோ உடைக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து நிர்மூலப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து அவங்க நியூ லிபரல் பாலிசி மூலியமாக பண்றதுதான் இன் ஜெனரல் நடக்குது. அது குறிப்பாக நமக்கு இப்ப நாராயணமூர்த்தி மாதிரியோ இல்ல சுப்பிரமணியன் மாதிரியான நபர்கள், இந்த குடும்பம் அப்படின்றது வந்து ஒரு வேஜ் லேபர், ஒரு வந்து மாத சம்பளத்துக்கு வேலை செய்வ வரவருடைய மனநிலை என்ன இருக்கும், அவருடைய சூழ்நிலை என்ன இருக்கும்,
அவரோட சந்தோஷம் என்ன, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து புரிதலே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றதுதான் வந்து இதெல்லாம் எடுத்துக்காது. அப்ப என்ன புரிதலோடு இருப்பாங்க? காசு, முதலாளி, அதாவது அதிகப்படியாக முதலீடு செய்த ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வந்து பூர்த்தி செய்யணும். அதற்கு நான் என்னால வந்து என்னென்ன முறையெல்லாம் மனிதாபிமான அற்ற முறையில் நடந்துக்கணுமோ அதெல்லாம் நான் நடந்துக்கிறதுக்கு என்னோட மனநிலை வந்து தயாரா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இந்த மாதிரி மோசமாக பேச முடியும் அப்படின்றதுதான் வந்து நாங்க பாக்குறோம். குறிப்பாக ஒரு எம்ப்ளாயி ஏன் வந்து வேலைக்கு வராரு? அடுத்த மாசம் வந்து சம்பளம் இருந்தாதான் அவர் என்ஜாய் பண்ண முடியும்னா வராரு. அவருடைய குடும்பத்தை நல்லபடியாக வந்து நடத்தணும். அவரோட குடும்ப தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும். என் குடும்பத்துக்கு நல்ல சாப்பாடு நான் கொடுக்கணும். என் குடும்பத்துக்கு நல்ல வீடு கொடுக்கணும், நல்ல இருப்பிடம் கொடுக்கணும், நல்ல ஹெல்த் கேர் கொடுக்கணும், என் கிட்ஸுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், என் பேரண்ட்ஸுக்கு நல்ல ஹெல்த் கேர் கொடுக்கணும். இதுதான் வந்து அந்த ஊழியர் வந்து அங்க வந்து எல்லா அடியும் வாங்கிட்டு மனதளவிலும் உடலளவிலும் கஷ்டப்பட்டு வந்து வேலை செய்யறதுக்கான அந்த ரீசன். ஆனால் இதெல்லாம் வந்து முதலாளிகள் என்ன பாக்குறாங்கன்னா, நாங்க வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு லேசி பீப்புள் ஆகவும், அவங்க தான் வந்து அந்த லேசி பீப்புளை எஃபெக்டிவா வந்து வேலை கொடுத்து வந்து என்கேஜ் பண்றதாகவும், அதனால நான் உனக்கு நல்லதுதான் பண்றேன். அது உண்மையா? 8 மணி நேரம் வேலை அப்படின்றதே அவங்களை வந்து சோம்பேறியா வச்சிருக்கு. அவங்க ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாங்க. ஆல்ரெடி நீங்க சொல்றதுதான், அந்த லேசியா இருக்காங்க அவங்க ஆல்ரெடி வேலை பார்க்கலான்ற நரேட்டிவா தொடர்ச்சியா புஷ் பண்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மை? இது வந்து காலம் காலமாக ரூலிங் கிளாஸ் ஆர் கையில அதிகாரமும் பணபலமும் இருக்கிறவங்க கீழே இருக்கிற 99% கிட்ட சொல்ற கதை, திருப்பி திருப்பி வந்து சொல்ற கதையாடல்கள். இது வந்து உண்மை கிடையாது. எந்த சமூகம் அதிகப்படியான நேரத்தை மக்கள் கையில கொடுக்குதோ, குறிப்பாக ரீசெண்டா நம்ம சைனாவே பார்க்கலாம், அங்க அறிவியலும் தொழில்நுட்பமும் அதிகப்படியாக வளர்றது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அங்க 40 மணி நேரம் வேலை நாள் கம்மியா இருக்கிறதுனால, வேலை வாரம் கம்மியா இருக்கிறதுனால யாரும் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த நாட்டுடைய தொழில்நுட்பமும் வளர்ச்சியும் வந்து அதிகப்படியா இருக்கு. இதுதான் நம்ம சமகாலத்துல நடக்கிறது. இதேதான் பல காலகட்டத்திலும் வந்து சமூகத்துல நடக்குது. இப்ப லேசின்றது யாருமே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மனித இயல்பே எதையாவது பண்ணணும், அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியை கொடுக்கும், ஒரு ஹோப்பு கொடுக்கும், என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும், சக்சஸை கொடுக்கும். ஸோ இது ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய பார்வை என்னன்னா, அவங்களுக்கு தேவையானதை பண்ணா நீங்க வந்து ப்ரொடக்டிவா இருக்கீங்க, அவங்களுக்கு தேவையில்லாத நீங்க பண்ணீங்கன்னா நீங்க வந்து லேசி. ஸோ இந்த பார்வை வந்து ரொம்ப குரூயலான பார்வை. இது இந்தியா மாதிரியான சமூகத்துல ஃபியூடலிசம் தொன்று தொட்டு நமக்கு வந்து கடத்தப்படுது, அதனுடைய வேல்யூஸ் வந்து கடத்தப்படுது. அந்த வேல்யூஸை வந்து முறியடிக்காமல் கேள்வி கேட்காமல் விடுறதுதான் இது தொடர்ச்சியா வர்றதுடைய சிக்கலா இருக்கு. ஆனால் அந்த வேல்யூஸை சட்டம் போட்டு இவங்க வந்து அரசாங்கங்கள் அதை முறியடிக்காமல் சட்டம் போட்டு அதை வந்து வளர்த்து விட்டுட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போதுதான் இந்த அரசும் சரி, இந்த பெரும் நிறுவனங்களுடைய முதலாளிகளும் சரி, ஃபியூடல் வேல்யூஸை கையில வச்சுக்கிட்டு இன்னும் எப்படி வந்து ஃபியூடலிசத்துல அதிகமா நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோமோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து புலம்புற மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து இருக்கு. இப்போ அவர் சொன்ன கருத்துக்கு ஆதரவாகவும் சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல அவங்க சொல்லக்கூடிய கருத்து அப்படின்றது சுப்பிரமணியன் தெரிவிச்ச கருத்து அல்லது நாராயணமூர்த்தி சொல்றது, இதெல்லாம் வந்து நீங்க அந்த நம்பர்ஸை மட்டும் பார்க்காதீங்க. 90 hours பர் வீக் ஒர்க் பண்ண சொல்றாங்க, 70 hours பர் வீக் ஒர்க் பண்ண சொல்றாங்கன்ற அந்த நம்பர்ஸை பார்க்காதீங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டைமை பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டே இருக்காதீங்க. கரெக்டா 5 மணி ஆயிடும், வெளியே போயிடலாம், 8 மணி நேரம் முடிஞ்சிருச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க ஒர்க்கை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு டெய்லி வேலையில வீட்டுல செய்யற வேலை மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒர்க் அப்படின்றது கடுப்பா இருக்கும். நீங்க அப்படி இல்லாம ஒர்க்கை என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் அவங்க சொல்ல வராங்க. அதை நீங்க மாத்தி புரிஞ்சுக்கிறீங்கன்ற மாதிரியான விளக்கம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? ஒரு ஒர்க்கை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும்னா முதல்ல அந்த ஒர்க் வந்து என் மேல திணிக்க கூடாது. என் வேலை எப்படி என் வேலை வந்து என் மேல திணிக்கப்படுதுன்னா, எனக்கு நான் இன்னைக்கு வேலைக்கு போலன்னா என் குடும்பத்துக்கு இந்த மாசத்துக்கு சம்பளம் இல்லை, சாப்பாடு இல்லை, அங்கிருந்து திணிப்பு வந்து உருவாகுது. அப்ப நான் என்ன வேலை செய்யறேன்றது வந்து என்னுடைய விருப்பத்துக்கு எதிராக திணிக்கப்பட்ட சூழ்நிலையில நான் செய்யும் போது என்னால வந்து பேஷனேட்டாலாம் வந்து செய்ய முடியாது. இவங்க கருத்தியல் ரீதியாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிஸ்டம் சார்ந்து இருக்கிறவங்க பேஷனட்டா நீ வேலை செஞ்சீங்கன்னா நீ வந்து என்ஜாய் பண்ணுவ அப்படின்றாங்க. அது எப்படி செய்ய முடியும்? அப்ப எனக்கு வந்து அரசு இல்ல வந்து எந்த நிர்பந்தமும் இல்லாமல் என் கையில வந்து 50,000 1 லட்சம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துருங்க. அப்ப நான் வந்து பேஷனட்டா வந்து எனக்கு இருக்கிற என்னுடைய குடும்ப பிரச்சனைகளா இல்லாம நான் வந்து வேலை செய்யறேன், நான் பேஷனட்டா வேலை செய்யறேன். அந்த மாதிரி வந்து எந்த நிர்பந்தமும் எந்த உதவியும் செய்யாமல் நீங்க வந்து குடும்பத்தை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல வச்சுக்கிட்டு குடும்பத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து பேஷனட்டா வந்து வேலை செய்யணும்
அப்படியா மட்டும்தான் நான் வேலை செய்யணும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப குரூயலான ஒரு ஆர்குமெண்ட். அதெல்லாம் வந்து இந்த 99 மெஜாரிட்டி ஒர்க்கிங் கிளாஸோடைய சூழ்நிலையும் குடும்ப நிலையும் வந்து புரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா என்னத்தையோ பதற்றுறது. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்புடையதில்லை. ஆனால் இதுவே இதை நம்ம ஏன் திருப்பி திருப்பி வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம முக்கியமான ரீசன் என்ன பாக்குறேன்னா, இந்த ஜஸ்டிபிகேஷனுக்கு எதிர்வினையாக நம்ம வந்து ஒர்க்கிங் கிளாஸ் வந்து எதிர்க்கிறது இல்ல. அதாவது என்ன நடக்குதுன்னா, அவங்க 90 மணி நேரம் வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் 70 மணி நேரம்னா இப்ப 90 மணி நேரம்னா பாரை ரைஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. கடைசியில என்ன வருவான், 60 மணி நேரம் வேலை செஞ்சா போதும்னு அரசு சட்டம் போடும். அப்ப நமக்கு என்ன தோணும், ஓகே அந்த நாராயணமூர்த்தி வந்து 70 மணி நேரம் சொன்னாரு, இவரு வந்து 90 மணி நேரம் சொன்னாரு, நம்ம திமுக அரசாங்கம் நல்ல அரசாங்கம் 60 மணி நேரம் தான் வேலை செய்யுது அப்படி சொல்லியிருக்கு. கம்பேர் டு அந்த மோசமான முக்கியமானவங்களை இவன் பரவாயில்ல அப்படின்றது தானே வந்து அர்த்தமா மாறுது. இததான் வந்து அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனால் இதுல இருக்க பின் விளைவுகள் என்ன, அந்த தொழிலாளியோடைய அந்த உழைப்பாளியோடைய ஹெல்த், ஃபேமிலி, ஈவன் சமூகம் ஒட்டுமொத்தமாக வந்து சிதையும். இப்படி சிதையும் போதுதான் ஜப்பான்ல நிறைய பேர் வந்து கல்யாணமே ஏன் தேவை, எனக்கு நேரமே இல்லை, நான் ஏன் கல்யாணம் பண்ணணும், நான் ஏன் வந்து லவ் பண்ணணும், எனக்கு எதுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து தனிமையாகிறாங்க. தனிமையாகி அது ஒரு பெரிய மனச்சிக்கலுக்கு உண்டாகுது. அந்த நாட்டினுடைய இன்ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்து அதிகப்படுத்துது. அந்த நாட்டுல வந்து யூத்தே வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப கம்மியாக இருக்கிற சூழ்நிலை போது ஒரு யூத்தே இல்லைன்னா அங்க வந்து நீங்க உற்பத்தியே பண்ண முடியாது. ஸோ எக்கானமியே வந்து இதை டிபெண்ட், மற்ற நாடுக்கு டிபெண்ட் ஆகி, சாவர்னிட்டி இல்லாம டிபெண்ட் ஆகி போற சூழ்நிலை வருது. ஒரு பெரிய சிக்கலை வந்து உண்டாக்குது. இதெல்லாம் லாங் டர்மா பார்க்காம நம்மள வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவனோட இவன் பெட்டரா இருக்கான் அப்படின்னு பார்க்க முடிவெடுக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. அதனால இதை வந்து எதிர்க்கிறது மட்டும் இல்லாம, அதாவது 90 தப்பு இல்ல 70 ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல், நம்ம ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா ஒர்க்கிங் கிளாஸ் உடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து கண்ணாபின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி, ஐடி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சினால அதிகப்படியான ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ரைட் டைம். நம்ம ஒர்க்கிங் கிளாஸ் வந்து 6 மணி நேரம் தான் நான் ஒரு நாளைக்கு வேலை செய்வேன், 30 மணி நேரம் தான் ஒரு வாரத்துக்கு நான் வேலை செய்வேன் அப்படின்னு வந்து நம்மளுடைய டிமாண்ட், நம்மளுடைய தேவை நம்ம பேச ஆரம்பிக்கிறது. அப்படி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அவங்க கம்மியாகி வரணும். நான் 30 மணி நேரம் கேட்கறேன், நான் 35 மணி நேரம் வேணா எடுத்துக்கப்பா அப்படின்னு அவங்க வந்து பார்கென்ல வந்து கம்மியாகி வரணும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம 30 மணி நேரம் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜஸ்டிபிகேஷன்ஸ் நம்ம பேசணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலை எப்படி வந்து மேம்படுத்துறதுக்கு அது வந்து உதவியா இருக்கும் அப்படின்றத நம்ம பேசணும். இதெல்லாம் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கேபிட்டலிஸ்ட் கிளாஸ்ல இருந்து வர ஆர்குமெண்ட்டுக்கு எதிரான ஆர்குமெண்டா வந்து இருக்க முடியுமே தவிர, இது இன்ஃபேக்ட் நாட்டுக்கே வந்து நல்லது. 6 மணி நேரம் ஷிஃப்ட்னா 4 ஷிஃப்ட் வருது. அப்ப எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து 25% வந்து அதிகமாகுது. இப்படியான அதிகமாகிற வேலை வாய்ப்பு அதிகரிக்கிற, அதிகப்படியா மக்கள் கிட்ட வந்து காசு கொடுக்குற, அதிகப்படியா மக்கள் வந்து ப்ரொடக்டிவ்ல இன்வால்வ் பண்ற ஒரு முறை இருக்கும்போது அதை தான் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் வந்து கொண்டு போகணும். அதுதான் இப்போ வளர்ந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் 6 ஹவர்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்ற மாதிரியான தகவல்லாம் வருது. அவங்க எல்லாம் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிரான்ஸ்ல சமீபத்துல சில மாகாணங்கள்ல 6 மணி நேரம், சில இண்டஸ்ட்ரீஸ்ல 6 மணி நேரம் வேலை செஞ்சால் என்ன வந்து ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்றாங்க. இது அறிவியல் பூர்வமான முயற்சி. எங்கெங்கெல்லாம் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் வந்து இதை நோக்கி போகுதோ அங்கெல்லாம் இதுல வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. இதுல எப்படி வந்து பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் நம்ம இந்தியால இந்த டயலாக் வந்து நம்ம இன்னும் வெறும் நாராயணமூர்த்தி திட்டுறதோட இல்ல சுப்பிரமணியனை திட்டுறதோட நிறுத்தாமல், ஏன் 6 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை நாளும் 30 மணி நேரம் வேலை வாரமும் அவசியம். அப்போ ஒரு நாளை எப்படி வந்து 6 மணி நேரம் வேலைன்னா 5 மணி நேரம் எனக்கான நேரம்னும், 5 மணி நேரம் என் குடும்பத்துக்காக ஒரு பிரைவேட் லைஃபுக்கான ஒரு வேலைனும், 8 மணி நேரம் உறக்கம்னு நான் பிரிச்சு பேசுறதுக்கான ஜஸ்டிபிகேஷன் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம பேச ஆரம்பிக்கும் போதுதான் இவங்களுடைய வாய் அடையும். இல்லைனால் அவங்க வந்து இப்ப 90 மணி நேரம் பேசுறது 100 மணி நேரம் பேசிட்டு அவங்க வந்து இழுத்துக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு எந்த வரையறையும் கிடையாது. வரையறை நம்ம தான் நமக்கு செட் பண்ண வேண்டியது இருக்கு அவங்களுக்கு. இல்ல நம்ம முன்னாடி அதுல இருந்து தான் இங்க வந்திருக்கோம். 100 கணக்கே இல்லாம வேலை பார்த்து லீவ் அப்படின்றத ஃபைட் பண்ணி 8 ஹவர்ஸ்ன்றதுக்கு ஃபைட் பண்ணி தான் இங்க வந்து சேர்ந்திருக்கோம். கரெக்ட். நம்ம வந்து ஒர்க்கிங் கிளாஸ் உடைய தொடர்ச்சியான ஃபைட்டு தான் 14 மணி நேரம் 16 மணி நேரம் இன்க்ளூடிங் குழந்தைகள் 16 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செஞ்சதுல இருந்து குழந்தை தொழிலாளி முறையை ஒழிச்சு முடிஞ்ச அளவுக்கு ஒழிச்சு இன்னும் வந்து தமிழகத்துலாம் இருக்கு அன்பார்ச்சுனேட்லி. அங்கிருந்து நம்ம வந்து இப்ப 8 மணி நேரம்னு சட்டத்திலேயாச்சும் வந்து இருக்கு. அதையும் அமல்படுத்துறதுல அரசாங்கம் வந்து பெரிய தயக்கம் காட்டுது. இதெல்லாம் பெரிய போராட்டங்கள் முன்னெடுத்து அதுலதான் வின் பண்ணுது. ஆனால் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். 8 மணி நேரத்தை வந்து அவங்க அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க,
அதனால திருப்பி திருப்பி 8 மணி நேரம் நம்ம கேட்கணும் அப்படின்றது அவங்க 8 மணி நேரத்தோட நிக்கல. அவங்க வந்து இப்ப 70 மணி நேரம் சொல்றான், 90 மணி நேரம் போறான். சோ அவங்களுடைய டிமாண்ட் வந்து இன்னும் அதை ப்ரொலாங் பண்ணி இழுத்துட்டு போகுமே இருக்கும்போது நம்ம வந்து 8 மணி நேரத்துல இருந்து கீழே இறங்கணும். ஏனால் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துல நடந்திருக்கு. அதனுடைய அறுவடையை நம்ம செய்யணும். ஒர்க்கிங் கிளாஸ் அந்த அறுவடையை செய்யலைன்னா நம்மளுடைய குடும்பத்துக்கோ நம்மளுடைய சமூகத்துக்கோ நம்மளோட நாட்டுக்கோ பிரயோஜனம் இல்லாமல் நம்மள மொட்டை சுரண்டிட்டு இங்க இருக்கிற மக்களை வந்து நோய்வாய்ப்பட்ட மக்களாக ஆக்கிட்டு தான் வந்து இந்த காசை எடுத்துட்டு முதலாளிகள் போவாங்க. அவங்களுக்கு என்ன இங்க இருந்து தொழிலாளிகள் வந்து நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அடுத்த நாடுக்கு போயிட்டு பிலிப்பைன்ஸுக்கோ இந்தோனேஷியாக்கோ வந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிரமம் இல்லை. நம் நாடு நம் மக்களை நம் தான் பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த 6 மணி நேர வேலையும் வேலை நாளையும் 30 மணி நேர வேலை வாரத்தையும் வந்து முன் வச்சு களமாடும் நேரம் வந்து இது அப்படின்றத பாக்குறேன். எஸ், இறுதியா ஒரு கேள்வி, லீவ் அப்படின்றது எவ்வளவு மேண்டட்டரின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தின புரிதல் வந்து பெருசா கிடையாது. அது ஆஃபீஸ் கம்பெனி லீவ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, பலர் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும், நான் ஒர்க்கஹாலிக் அப்படின்ற டேர்ம்லாம் பயன்படுத்துவாங்க, அதிகமாக போய் வேலை செய்வாங்க. இன்னொரு பக்கம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இல்ல இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்கான ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வந்து எனக்கு வந்து பிரேக்கே கிடையாது, ஐ டோன்ட் டேக் ஆஃப், சண்டே லீவுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது, நான் எல்லா நாளும் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்றத அவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலா இந்த லீவ் பத்தின ஒரு விடுமுறை பத்தின ஒரு மிஸ்கன்செப்ஷன் நிறைய இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? லீவ்ன்றது ஏன் மேண்டட்டரி? அதாவது இப்ப யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வருஷத்துக்கு ஐடி நிறுவனங்கள்ல வருஷத்துக்கு 2 மாசங்கள் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 12 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு பிளாக் லீவுன்னு எடுத்துடுறாங்க. 2 வாரத்துக்கு யாரும் வந்து வேலை செய்யறது கிடையாது. இதை தாண்டி நேரத்துக்கு வேலையை விட்டு போயிடுவாங்க. 8 மணி நேரம் அவ்வளவுதான், அதுக்கு மேல யாரும் வேலை செய்யறது கிடையாது. இந்த நடைமுறைகள் இதே நிறுவனங்கள் இங்க வந்து ஆபீஸ் போடும்போது நமக்கு 12 நாள் தான் லீவு ஒட்டுமொத்தமாவே. இந்த 12 நாள் லீவ்ல சிக் லீவ் வந்துடும், கேஷுவல் லீவ் வந்துடும். இதை தாண்டி நீங்க வந்து ஏதாவது லீவ் எடுக்கணும்னா அது வந்து அந்த நிறுவனமா பார்த்து ஏதாவது போட்டு கொடுத்தா போதும். சட்டம் அவ்வளவுதான் சொல்லுது. 14 நாள் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து 24 நாள் மேல உங்களுக்கு வந்து எதுவும் தேவையில்லை அப்படின்னு வந்து நம்மளுடைய அரசாங்கமே சொல்லுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, மென்ஸ்ட்ரல் பீரியட்ல எனக்கு லீவ் வேணும்னு வந்து பெண்கள் வந்து கேட்கறாங்க, பெய்டு லீவ் வேணும்னு கேட்கறாங்க. எனக்கு வந்து நான் ஸ்ட்ரெஸ் ஆனா எனக்கு வந்து நான் ஒரு மென்டல் ஃப்ரீ ஸ்பேஸுக்கு எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லீவ் வேணும் அப்படின்னு வந்து பாதிக்கப்பட்ட சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து கேட்கறாங்க. இதே வந்து பேரண்ட்ஸ் இல்ல குழந்தைகள் கூட இருக்கிற நபர்கள்னு பார்க்கும்போது அவங்க வந்து மெட்டர்னிட்டி லீவோடு பெட்டர்னிட்டி லீவும் வேணும், தந்தைக்கும் அதே மாதிரியாக 6 மாசமோ 1 வருஷமோ லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னால் ஒரு குழந்தையை வளர்க்கும் போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து வந்து வளர்க்கணும், 2 பேரண்ட்ஸும் சேர்ந்து வளர்க்கணும். ஸோ 2 பேருக்கும் வந்து லீவ் கொடுங்கன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி பல்வேறு டிமாண்ட்ஸ் வந்து வருது. ஆனால் அரசு என்ன சொல்லுதுன்னா, இந்த லீவ்ஸ் எல்லாம் நியாயம்தான், ஆனா இந்த லீவ்ஸ் எல்லாம் நான் கொடுக்க முடியாது, கொடுத்தா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல ரேட்டிங்ல கம்மியாயிரும், இந்த நிறுவனங்கள்லாம் வந்து வெளியில போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிறுவனங்கள்லாம் யூரோப்ல இருந்தா இங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். பெட்டர்னிட்டி லீவ் 6 மாசம் அங்க வந்து யூரோப்ல. அப்ப ஒரு புதுசா எதுவும் கேட்கல, அங்க இருக்கிறத இங்க கொடுங்கன்னு சொல்றதே வந்து அரசுகள் வந்து தயாரா இல்ல. இந்த அரசு தயாரா இல்லாத போது இதை ஆதரிக்கிற மனநிலையை வந்து உருவாக்குறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அங்க இருந்து தான் ஒர்க்காலிக் எல்லாம் வந்து உருவாகுது. நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா நீ வந்து ஒரு வேலையை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும், உன்னோட ஆபீஸ்ல உன்னை வந்து கண்டிப்பா வந்து அக்னாலேஜ் பண்ணுவாங்க, உனக்கு கொஞ்சம் அதிகமா காசு கொடுப்பாங்க. ஏன் ஆபீஸ்ல கண்டிப்பா நடக்கும். நீங்க வந்து ராத்திரி பகல ஆபீஸ்ல கிடந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரிதான் எனக்கு நல்ல அடிமை தேவை, இந்த அடிமைக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு போட்டு கொடுக்குறேன், எல்லாரும் சேர்ந்து நல்ல அடிமையா வேலை செய்யுங்க இப்படின்றதான் வந்து ஊக்குவிப்பாங்க. ஆனால் என்ன நடக்குது, அந்த நபர் பார்க்க வேண்டியது சமூகத்துல அந்த வேலை தாண்டி அவரால் எதுவுமே கத்துக்க முடியல, எதையுமே வந்து அனுபவிக்க முடியலன்றத வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. குடும்பம் இருக்கும் பட்சத்துல குடும்பத்தை அவர் வந்து போய் அரவணைக்க முடியல, அந்த குடும்பத்து கூட அவங்க போய் உரையாட முடியல, அவங்க நேரம் செலவழிக்க முடியல. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனையாக பார்க்க விடாமல் இந்த கருத்தியல் எல்லாம் வந்து தடுக்குது. இதை வந்து நம்ம வந்து இந்த பிரச்சனையை பேசினால் நீங்க வந்து ஆன்டி எம்ப்ளாயர், நீங்க வந்து முதலாளிக்கு எதிராக பேசுறவர் அப்படின்னு வந்து கம்பெனிக்குள்ளே முத்திரை கொடுத்தப்படும் போது வேலை போயிருமோ, என் குடும்பத்தை வந்து நடுத்தரவுக்கு நின்றுமோ இப்படின்லாம் வரும்போது அப்ப எல்லாரும் வந்து தள்ளுன்னு தள்ளுறாங்க, நானும் தள்ளுன்னு தள்ளுறேன், நானும் வந்து வரேன் அப்படின்னு சொல்ற ஒரு கல்ச்சர் உருவாகுது. அதனால இது நபர்களால மாற்ற முடியாத ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நான் லீவ் எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து முடிவெடுக்கிறது மட்டும் அதுக்கு தீர்வா இருக்காது. அரசு இதை வந்து உரிமையா கொடுக்கணும், அந்த உரிமையை என்ஷோர் பண்றதுக்கு வந்து எல்லா வழிவகையும் செய்யணும். ஒரு எம்ப்ளாயி அவருக்கு கொடுத்திருக்கிற லீவை ஏன் எடுக்கல ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்.
அவர் வந்து நிர்பந்தப்படுத்தப்படுறாரா, இல்ல அவர் குடும்பத்துல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏன் வந்து அவர் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு, ஏன் வந்து அவர் வந்து ஆபீஸ்க்கு விட்டு வெளியில போக மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸை வந்து ஆராயாமல் அவங்கள வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆகவும் சிறந்த ஊழியர்களாகவும் வரையறுக்கும் போது ஒரு டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சரை வந்து இந்த நிறுவனங்கள் உருவாக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து அரசு தான் தலையிட்டு இதை வந்து தீர்க்க முடியுமே தவிர நபர்களால் இது தீர்க்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கும். அது வந்து நம்ம சமூகமாக ஒரு சங்கங்களாக சேர்ந்து இதை வந்து பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ரொம்ப நன்றி தொடர், பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்லுவான்னு பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை நன்றி. தேங்க்யூ. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.